தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையை பாகுபலி யானை கம்பீரமாக கடந்து சென்றது. கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக மேட்டுப்பாளையம் வனப்பகுதியை விட்டு வெளியேறியிருந்த பாகுபலி யானை அருகிலுள்ள சிறுமுகை வனப்பகுதியில் நடமாடி வந்தது. இந்நிலையில் தற்போது மீண்டும் மேட்டுப்பாளையம் வனசரக பகுதிக்கு வந்துள்ள இந்த யானை கல்லார் வனப்பகுதியிலிருந்து நெல்லிமலைக்கு உடந்துறை பகுதி வழியாக இடம்பெயர்ந்து வனப்பகுதிக்குள் சென்றது. பாகுபலி யானை சாலையை கடக்க ஏதுவாக இருபுறங்களிலும் வாகனங்களை நிறுத்தி மக்கள் வழிவிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு மதுபான கடையை மூடக்கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்மருவத்தூரில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் மதுக்கடைக்கு வரும் மதுப்பிரியர்கள் அவ்வழியாக செல்லும் பெண்களுக்கு தொல்லை கொடுப்பதாக கூறப்படுகிறது. மேலும் விவசாய நிலங்களில் அமர்ந்து மது அருந்திவிட்டு அங்கேயே பாட்டில்களை உடைத்து போட்டுவிட்டு செல்வதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த கடையை மூடக்கோரி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த காவலர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இரவில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கிராம மக்கள் அளித்த புகாரின் பேரில் வனத்துறையினர் நேரில் ஆய்வு நடத்தினர். மாளிகைமேடு கிராமத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ், இளவரசன், கணேசமூர்த்தி, சிலம்பரசன் ஆகியோர் சனிக்கிழமை இரவு வனப்பகுதியை ஒட்டிய சாலையோரம் சிறுத்தை அமர்ந்திருப்பதை பார்த்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விருத்தாச்சலம் வனத்துறைக்கு தகவல் அளித்ததை அடுத்து அவர்கள் நேரில் வந்து சிறுத்தை நடமாட்டம் இருந்ததாக சொல்லப்படும் பகுதிகளில் கால் தடங்களை ஆய்வு செய்தனர். பின்னர் சிறுத்தை நடமாட்டம் என்ற தகவல் வதந்தி எனவும் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வதந்தி, பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே கீரை விளைச்சல் அமோகமாக இருக்கும் நிலையில் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் அறுவடை செய்யாமல் உள்ளனர். சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கீரை வகைகளையும் புதினா, கொத்தமல்லி போன்றவற்றையும் விவசாயிகள் பயிரிட்டு ஏற்றுமதி செய்து வருகின்றனர். கடந்த வாரம் இங்கு சிறுகீரை, தண்டுக்கீரை, பாலக்கீரை போன்றவை கட்டு 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரையில் விலை போனது. ஆனால் தற்போது விளைச்சல் அதிகரிப்பு காரணமாக 5 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரையிலேயே விற்கப்படுகிறது. இதனால் பராமரிப்பு செலவுக்கு கூட பணம் ஈட்ட முடியவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 2 ஏக்கரை நம்ம கீரை அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து சிறுகீரை, தண்டுக்கீரை, பால்கீரை போட்டிருக்கோம். இப்போ போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா 20 to 25 ரூபாய் வித்துட்டு இருந்துச்சு. இப்போ வரத்து அதிகமானதுனால வந்து 6 to 8 ரூபாய் தான் போயிட்டு இருக்கு. இதனால வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லாபம் எதுவும் எதிர்பார்க்க முடியல. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். அனைவரும் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதேபோல காஞ்சிபுரம் மாவட்டம் ஐப்பூரில் அரசு பேருந்து, தனியார் நிறுவன பேருந்து மற்றும் லாரி மோதிக்கொண்ட விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் உறவினர் வீட்டு துக்க நிகழ்ச்சிக்கு சென்று வந்த பெண்ணும் ஓட்டுநரும் காயமடைந்தனர். வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே சாலை ஓரம் நின்ற லாரியின் மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி இளைஞர் உயிரிழந்தார். மற்றொருவர் பலத்த காயமடைந்தார். சேலம் அருகே பூஜை செய்வதாக கூறி பெண்ணிடம் 4 சவரன் நகையை திருடிச் சென்ற 2 கைது செய்யப்பட்டனர். கடந்த 10ஆம் தேதி தலவாய்ப்பட்டியைச் சேர்ந்த விஜயா என்பவரின் வீட்டிற்கு இஸ்லாமியர் போன்று வந்த 2 பேர் வீட்டில் இருக்கும் பணம், நகைகளை வைத்து மந்திரம் செய்தால் பல மடங்காக அதிகரிக்கும் என்று கூறியுள்ளனர். இதை நம்பிய விஜயா நகைகளை கொடுத்த நிலையில் 2 பேரும் 4 சவரன் நகையை திருடிச் சென்றனர். இதுகுறித்து இரும்பாலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஏழுமலை, சின்னா ஆகியோரை கைது செய்து நகையை பறிமுதல் செய்தனர்.